பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். இதில் 51வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, நடுவு நிற்கும் ஞானிகள் வினைப்பயனை விட்டொழித்து பிறவித்தலை நீங்கி கேடிலா பெருநிலை அடைகின்றனர். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். நடுவு நிற்கும் ஞானிகள்லாம் எல்லாத்தையும் நடுநிலை, இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி எதை பற்றி அவங்க கவலை கிடையாது. எல்லாம் படம் டைரக்டர் எப்படி சொல்கிறாரோ அது மாதிரி நடிக்கிற மாதிரி இறைவன் என்ன நம்மளுக்கு சொல்கிறாரோ அந்த கட்டளை பிரகாரம் நடக்கிறது எல்லாம் இறைவன் செயல்ன்ட்டு நினச்சின்னு போகிறவன் தான் நடுவில் இருக்கும் ஞானிகள். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வினை பயன் நம்மளுக்கு தொடராது. எதை செஞ்சாலும் உப்பு தண்ணி குடிக்கிறான்ற அது மாதிரி அவனுக்கு கணக்கிடாது. இந்த தப்பும் செய்ய மாட்டான். அப்படி செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் உருவானாலும் பகவான் கட்டளை பிரகாரம் செய்யும்போது அது அவனுக்கு வினைப்பயன் கட்டுப்படுத்தாது. போர்க்களத்தில் இவனை கொள்ளுன்றான அது விதி. அது போர்க்களத்தில் ஒருத்தனை கொள்வது வெற்றி குடிக்கக்கூடியது. அது தர்மம். அது மாதிரி தர்மத்தோடு கூடிய செய்ய கர்மங்கள் எல்லாம் அவன் எது செஞ்சாலும் பகவானுக்கு பிரகாரம் அது இப்போ நம்ம சொன்னால் அவ்வளோ தூரம் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நாமளே உணர்வுபூர்வமாக உணரும்போது நம்மளுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் பகவத்கீதை கேட்டுகிட்டே வாங்க படிங்க, அப்போ நம்மளுக்கு தன்னால் புரிய ஆரம்பிச்சிடும் அது எப்படின்றது. அதான் என்ன சொல்கிறார், நடுவு நிற்கும் ஞானிகள் வினைப்பயன் வெற்றியளித்து பிறவித்தலை நீங்கி அப்படிப்பட்டவங்களுக்கு, அதான் யோக நிலையில் இருக்கவங்க, அப்படிப்பட்டவனுக்கு என்ன ஆகுனா முக்தி கிடைக்கும். முக்தினாக்கா அவனுக்கு பிறவா நிலை, அது ஒரு பெருநிலை. அதான் முக்தி பெருநிலை பேர். வினைத்தலை வெற்றியளித்து பிறவித்தலை நீங்கி கேடிலா பிறன் அடைகிறாருன்னா மோட்சத்தில் தாண்டி முக்தி. அப்பேற்பட்ட நம்ம வாழ்க்கை கிடைக்கணும்னா பகவான சரணாகதியாளன் பேர். ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் கிருஷ்ணா அர்ப்பணம்.